என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. ஆசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். சாமானியர்களுக்கு வணக்கம். வணக்கம் நாகராஜ். வணக்கம் சங்கர். நல்லா இருக்கேன் சங்கர். எப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு? இன்னைக்கு மோடி அவர்கள் ரோட் ஷோ சென்னையில பண்ணிருக்காரு. எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல அதை பத்தி பேசுவோம். இன்னையோட ரோட் ஷோ, அதாவது ஏப்ரல் 2024 சாயங்காலம் 6:30 7 மணி வரை 40 minutes தான் இருந்தது நினைக்கிறேன். ரோட் ஷோ 40 minutes தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் போக ட்ரை பண்ணேன், ரோடு பிளாக் ஆயிடுச்சு, அதனால டயத்துக்கு போக முடியல. ரிட்டர்ன் பட்டன் நான் டிவியில தான் பார்த்தேன். ஐ திங்க் ஒரு அருமையான வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் இல்லை, சென்னையில் இருக்க பல பேர் இதை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4:30 மணிக்கே போகிறது வந்து நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால என்னால் போக முடியல. சென்னை ரோட் ஷோ வந்து சென்னையில் இருக்கும் அந்த மோடி ஆதரவாளர்கள், அதே போல மோடி சார்பாக இருக்கும் ஆட்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட், பாஜகவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். குறிப்பாக இன்றைக்கு அந்த ரோட் ஷோ நடந்த 2 தொகுதிகள், ஒன்று வந்து ஆரம்பிச்சது சவுத் சென்னை, முடிஞ்சது வந்து சென்ட்ரல் சென்னை. இது ரெண்டுமே மிக முக்கியமான தொகுதி பாஜகவை பொறுத்தவரை. சவுத் சென்னையில ஒரு டைட் ஃபைட்டு, சென்ட்ரல் சென்னையில வந்து நாளுக்கு நாள் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த தேர்தலை பொறுத்தவரை. அதே போல அண்ணாமலை அவர்கள் கோவை பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்னைக்கு வந்து ஈவினிங் இந்த இதுல கலந்துக்கிட்டது இன்னும் பெரிய பூஸ்ட். ரைட், இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டா நான் நினைக்கிறது இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு எக்ஸ்ட்ரா 5% நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மோடி அவர்களோட ரோட் ஷோன்ற நம்ம பார்த்துருக்கோம், எல்லாம் நார்த் இந்தியா ஃபுல்லா பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தோம். அதே மாதிரி சென்னையில எனக்கு தெரிஞ்ச முதல் தடவையா இந்த ரோட் ஷோ வந்து ரொம்ப நல்லா பிரம்மாண்டமான, யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அதிமுகவோ திமுக பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வருமானு தெரியாது கூட்டம். ஆனா இவருக்கு ரோட் ஷோக்குன்னு தனியே ஒரு இது இருக்கு. அந்த ரோட் ஷோ பயங்கர கூட்டமா இருந்து 3 வேட்பாளர்களுமே அங்க பால் கனகராஜன் இருந்தாங்க. சென்ட்ரல் சென்னை, நார்த் சென்னை, சவுத் சென்னை 3 சென்னையோட வேட்பாளரும் இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு அறிமுகம் தான் எனக்கு தெரியும். மோடி அவர்களோட சேர்ந்து இந்த 3 பேருக்கும் ஒரு நல்ல அறிமுகம். எனக்கு தெரிஞ்சு மத்த எந்த கட்சியிலையும் ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பால் கனகராஜ் கிடைச்சிருக்கு அவருக்கு. மோடி பக்கத்துல, அது ஒரு பிரதமரை பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலயும் அவ்வளவு பால் கனகராஜன் அப்சல்யூட்லி டிசர்வ்டுங்க. பாஜக பொறுத்தவரை இந்த அட்வொகேட் விங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. ஆஃப்டர் அரைவல் ஆஃப் பால் கனகராஜ் தான் வந்து அது ரொம்ப டைனமிக் விங்கா இருந்துச்சு. இப்போ பல கேஸ், இப்போ அமர் பிரசாத் ரெட்டி கேஸா இருக்கட்டும், எந்த கேஸா இருந்தாலுமே அதை உடைக்கக்கூடிய, ஏன்னா இதெல்லாம் பொய் கேஸ் தானே, அதை உடைக்கக்கூடிய வலிமை வந்து இந்த அட்வொகேட் டீம் இருக்கு. பால் கனகராஜ் வந்தோடனே பல பேருக்கு தைரியம், பால் அண்ணா பார்த்துக்குவாரு அப்படின்றது. அந்த தைரியம் தான் இன்னைக்கு நீங்க பால் கனகராஜோட போகும்போது கூட ஒரு 100 பேர் 200 பேர் போறாங்க, மொத்த அட்வொகேட் டீம் இறங்கியிருக்காங்கன்னா அதான் மேஜரான விஷயம். வாங்க தொகுதிக்குள்ள போலாம், இன்னைக்கு நம்ம பேசுவோம். அதுல இருந்து ஆரம்பிச்சோம். முதல்ல இது நார்த் சென்னை ஆரம்பிப்போம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து சொல்ல ஆரம்பிப்போம். நம்ம நார்த் சென்னை வந்து நாளுக்கு நாள் நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பால் கனகராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய தலைகள் நிற்க வைப்பாங்க. எப்பயுமே எல்லா கட்சியும் வந்து பெரிய பெரிய ஆளு தான் நிற்க வைப்பாங்க. ஆனாலும் பிஜேபியில ஒரு நல்லவரை நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுல பால் கனகராஜ் அவரை நிற்க வச்சிருக்கோம். அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இந்த வாட்டி நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க, இன்ஃபேக்ட் நம்ம போன வீடியோ எல்லாம் பேசும்போது கஷ்டம் கடினம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். எப்படி பண்ண போறான்னு தெரியல. ஆக்டிவ் கேம்பெயின்ங்க, அதுதான் வந்து முதல் விஷயம். எல்லா தொகுதிக்கும் எல்லா வார்டுக்கும் அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் ராயபுரம் மனம் வாங்குவார் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்றைய சூழ்நிலையில பால் கனகராஜுக்கு அது போகுது. See, it will be an honorable fight. அதாவது நார்த் சென்னைகள் கோட்டை, நார்த் சென்னையில எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க தான் நார்த் சென்னையில, இது எங்க அப்பா வீட்டு சொத்து, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்துல
நிச்சயமாக பால் கனகராஜ் ஒரு உழுக்கு கொடுக்குறாரு. நேத்தே ஓட விட்டுருக்காங்க உங்களுக்கு. சேகர் பாபு இப்படி வராரா, இவர் இந்த பக்கம் வராரு, அப்படியே மோடி மோடி கத்துன்னு என்ன இப்படி அப்படின்னு கத்தறாராம் அப்படியே சேகர் பாபு. நேத்தே பார்த்தோம் நம்ம. இல்ல அது ஒண்ணு கரெக்ட். பிளஸ் என்னன்னா சேகர் பாபு அவர்கள் வந்து எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கிறாரு. சரி, இப்போ ஒரு இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் இருந்தா ஒரு குரூப் ஸ்டாலின் கத்தப்போது, ஒரு குரூப் மோடி கத்தப்போகுது. இது ஏன் இவ்வளவு பர்சனலா எடுத்துக்கிறாரு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த தேர்தல் ஆரம்பத்திலிருந்தே சேகர் பாபு அண்ணன்ட்ட ஒரு சலசலப்பு தெரியுது. இந்த வேட்புமனு தாக்கல் போது சண்டை போட்டது, எங்க போகும்போது எரிஞ்சு அதாவது என்ன சொல்றாங்கன்னா தொண்டர்கள் கிட்ட எரிஞ்சு விடுறாரு அப்படின்னு சொல்றாங்களா. இல்ல எனக்கு தெரிஞ்ச என்ன யோசிக்கிறேன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிஜேபி பக்கத்துல ஒரு அக்ரெசிவ்னஸ் வந்திருக்கு. சென்னையில அந்த அளவுக்கு அக்ரெசிவ்னஸ் பிஜேபி இருந்து கிடையாது. ஆனா இந்த வாட்டி ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து பெரிய ஒரு அக்ரெசிவ்னஸ், நீ யாரா அப்படின்ற கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய அக்ரெசிவ்னஸ் ஏன் வந்திருக்குன்னா ஜெயலலிதா இருந்தவரையும் அவங்க அக்ரெசிவா இருப்பாங்க. அதிமுக எடப்பாடி எப்ப தலைமை ஏற்றாரோ அவர்கிட்ட அந்த அக்ரெசிவ்னஸே இல்ல. திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்த அவர் கைவிட்டுட்டார். திமுக எதிர்ப்பு ஒரு விஷயத்த கைவிட்டுட்டோன்னு திமுக எதிர்ப்பு இன்னைக்கு யார் பண்றா? அண்ணாமலை தலைமையான தமிழக பாஜக. சோ என்ன ஆகுனா ஓட்டு வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல கொஞ்சம் கொஞ்சமா பாஜக அறுவடை பண்ணுது. எதிர்ப்புனா எதிர்ப்பு, பாசாங்க எதிர்ப்பு கிடையாது. இந்த பங்காளிகள் மாதிரி பின்னாடி வந்து கை கொடுத்துக்கிட்டு, சீட்டு கீழே கை கொடுத்துக்கிட்டு மேல வந்துட்டு நான் சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. உண்மையான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு செய்வது தான் தமிழக அரசியல். திமுக எதிர்ப்பு தான் எம்ஜிஆர் செய்த அரசியல். திமுக எதிர்ப்பு தான் ஜெயலலிதா செய்த அரசியல். அதே திமுக எதிர்ப்பு விஷயத்தை இன்று அண்ணாமலை செய்கிறார். அதன் அறுவடை தான் இந்த சென்னை மக்கள் செய்யும். அதாவது அண்ணாமலை செய்கிறார். அந்த அண்ணா தலைவர் என்ன இப்படி டிரான்ஸ்லேட் பண்றோம் அதான் தொண்டர்கள். உங்க தலைவர் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தா தொண்டர்கள் சாஃப்டா இருப்பாங்க. உங்க தலைவர் ராகுல் காந்தி மாதிரி இருந்தா தொண்டர்கள் ராகுல் காந்தி மாதிரி இருப்பாங்க. நான் அது மேல எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. மோடி எப்படி இருக்காரு அப்படிதான் இருக்காரு. மோடி வழியில் அண்ணாமலை. மோடி வந்து எப்படி வந்து மோடிக்கு வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருந்தது, எக்ஸ்டர்னல் பாலிடிக்ஸ், ஆப்போசிஷன் பாலிடிக்ஸ் இருந்தது. அண்ணாமலைக்கு ரெண்டுமே இருக்கு, நம்ம அது மறைக்கலாம் வேண்டாம். இது எல்லாத்தையும் சமாளிச்சு அண்ணாமலை அவர்களும் ஒரு இடத்துல வந்து வர. சென்னையில் நிச்சயமாக இந்த திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிருக்கு களத்துல. சென்னை கோட்டைன்றது இந்த 24, 26 உடைச்சிருவாங்க. சென்னை கோட்டை, சென்னை கோட்டை அப்படின்னு இல்ல அது இந்த கோட்டையை வந்து உடைச்சிட போறாங்க. குறிப்பாக வினோத் பி செல்வம் அடுத்த தொகுதிக்கு வருவோம். நம்ம கண்டிப்பா வந்துடலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. பால் கனகராஜ் அவர்களுக்கு நான் வந்து வாய்ப்பு எல்லாத்தையும் தாண்டி நான் எங்க போறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் அடிச்சு நவுத்துறான். என்ன சொன்னாங்க, நார்த் சென்னை எல்லாம் பிஜேபி வராது, தாமரை மலராது, ஒரு கட்சி நோட்டா கீழ கட்சின்னா நிச்சயமாக கணிசமான வாக்குகளை பால் கனகராஜ் அவர்கள் பெற போகிறார். ஓகே. ராயபுரம் மனோ அவர்கள் வந்து முதல்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் ஆஃப் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது பால் கனகராஜ் அவர்கள் வந்து நல்ல ஓட்டு வாங்க போறாருன்றது கணிசமா தெரியும். ஓகே, அடுத்து நம்ம சென்ட்ரல் சென்னைக்கு வருவோம். வினோத் பி செல்வம் அவர்கள், நானும் எங்க பார்த்தாலும் நிறைய வீடியோஸும் பார்த்தேன், அதே நேர்லயும் போய் பார்த்திருக்கேன், நேர்லயும் நானும் போய் கேட்டிருக்கேன். வேட்பாளர் பேரு வந்து வினோத் பி செல்வம் அவ்வளவு கரெக்டா சொல்றாங்க. மத்த பேர் கூட வாயில் வருதா இல்லையா தெரியல, ஆனா வினோத் பி செல்வம் அவ்வளவு பெர்ஃபெக்டா சொல்றாங்க. மக்கள் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வராரா? அதாவது தமிழ்நாட்டுல பல ஸ்டார் தொகுதிகள் இருக்கு, பட் தொகுதி டு வாட்ச் அவுட் லிஸ்ட்ல இப்ப சென்ட்ரல் சென்னை ஆழக். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல ஸ்டார்ட் பண்றாரு. சென்ட்ரல் சென்னை பொறுத்தவரை பாஜகவுக்கு ஒரு பெரிய வலிமை எல்லாம் கிடையாது, ஓப்பனா சொல்லலாம். 0ல ஸ்டார்ட் பண்றாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து களத்துல வந்து, அதாவது நல்லவர்களுக்கு வந்து ஆண்டவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது போல தேமுதிக வேட்பாளரை அதிமுக போடுது. தேமுதிக வேட்பாளர் அதிமுக போட்டோன்னே அதிமுக காரங்க எல்லாம் ஆஃப் ஆறாங்க. அதிமுக காரங்க ஆஃப் ஆனோடனே அது என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ட் ஃபைட் வந்துருது. வினோத் பி செல்வம் வாசஸ் தயநிதிமாறன். இந்த டைரக்ட் ஃபைட் தாமரை வாசஸ் சூரியன் வரும்போது ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ், பங்காளிகள் கிடையாது, ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது அந்த தொகுதி வேற மாதிரி இருக்கு. எக்ஸலன்ட் கேம்பெயினிங் பை வினோத் பி செல்வம் டீம். வீடு 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 வீடா போறாங்க, ரூட் மேப் போறாங்க. அவர் தான் வந்து இந்த வார்டுல நான் பிரச்சாரம் பண்ணேன், இந்த தெருவுல நான் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டா, ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவல்ல த பிஜேபி கேம்னு சொல்லுவாங்க. நார்த் எல்லாம் பிஜேபி இப்படிதான் விளையாடும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவல்ல எல்லா கேண்டிடேட்டும் வந்து போவாங்க. அதாவது வீடு 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 வீடா அவர் செல்ல ஆரம்பிச்சிட்டார்.
ரொம்ப முக்கியம். அதிமுக ஓட்டையும் சாப்பிடுறாரு. இவரோட செயல்பாட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவால் பாதிக்கப்பட்ட நபர்களும் அந்த ஓட்டுகளும் ஜெனரலா அந்த ஓட்டு என்னாவும் ஏடிஎம்கே போகும். இந்த முறை வினோத் பி செல்வம் பக்கம் வருகிறது. சோ ஆர்கானிக் ஏடிஎம்கே ஓட்ட சாப்பிடுறாரு, திமுக எதிர்ப்பு நிலை ஓட்டு சாப்பிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனா சொல்றேங்க, இன்றைய நிலைமையில நிச்சயமா சாலிடா 35% மேல இருப்பாரு. 30 to 35% மேல இருப்பாரு. அவருக்கும் தயாநிதி மாறனுக்கும் ஒரு 10% தான் டிஃபரன்ஸ் இருக்கும். 10% எலெக்ஷன்ல பெரிய நம்பர், எம்பி எலெக்ஷன்ல பெரிய நம்பர். ஆனால் ஒருவேளை நான் சொல்றேன், இந்த பார்த்தசாரதி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வாங்கும் ஓட்டு அவர் பார்த்தசாரதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்குறாரு. அதாவது டிஎம்கேக்கு வர வேண்டிய ஓட்டு கொஞ்சம் ஓட்டு பிஜேபி பிடிக்காம பார்த்தசாரதி வாங்கினார் அப்படின்னா வினோஜோட ரேஞ்ச் அப்படியே அந்த 35-38% இருக்கும்போது வினோஜ் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு நிறைய 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 சான்ஸ் இருக்கு. மிக அருகில் போகலாம், மிக மிக அருகில் போகலாம். ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் ஆகலாம் அது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த டீம் 360 டிகிரி ஒர்க் பண்ணுது. 360 டிகிரி அந்த டீம் ஒர்க் பண்ணுது. அதாவது என்னன்னா நோ பெயின் நோ கெயின். 10:30 மணி கேம்பெயின் முடிச்சுட்டு 11 மணி கமலா இடத்துல மீட்டிங். நேத்தி 10:30 மணி வரைக்கும் கேம்பெயின் பண்ணிட்டு 11 மணிக்கு அவர் தான் இந்த ரோட் ஷோ இன்சார்ஜ் ஒரு பாதிக்கு. அவர் இந்த சென்ட்ரல் சென்னை அந்த அந்த போர்ஷனை மட்டும் எடுத்து அவர் பாக்குறாரு. சோ இந்த மாதிரி டீம் ரெகுலரா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்தெந்த இடத்துல எவ்வளவு இடத்துல டெய்லி போறாங்க எல்லா லிஸ்டையும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சொன்ன கேம்பெயினை இன்னைக்கு முடிக்கிறாங்க. ரைட். ரொம்ப விசித்திரமா இருக்குது. தயாநிதி மாறனுக்கு எங்க போனாலும் திட்டு விடுறாங்க தொகுதிக்குள்ள. உண்மையாதான். நானும் நிறைய இடத்துல பார்த்து, நானும் நிறைய வீடியோ பாக்குறேன். எங்க பார்த்தாலும் அவர் போனாலே எங்க வந்தீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இப்பதான் வரீங்க. வெள்ள பாதிப்பு பயங்கரமா இருக்கு. அந்த மக்கள் திட்டுறாங்க இவங்கள. அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா ரிமைண்ட் ஆகுது. இது வரும்போது வர்றதுக்கும் அந்த வெள்ளத்துக்கும் பயங்கரமா மெர்ஜ் ஆகுது. வெள்ளம் போகும்போது எங்கே வந்த நீங்க அப்படின்னு கேட்டா அவர் எவ்வளவு ஒரு கேவலமான கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா. அன்புமணியா இருக்கு மகள் இதுக்கு மட்டும் போனாரு, ஒய்ஃபுக்கு மட்டும் போய் பிரச்சாரம் பண்ண சொன்னீங்க, இங்கெல்லாம் வர சொல்லுங்க, வெளில வரும்போது அவர் வந்தாரா அப்படின்னு கேக்குறாரு. நான் கேக்குறேன், வெளில வரும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க? வெளில வரும்போது தயாநிதி மாறன் எங்க போயிருந்தாரு? அவர் அன்புமணி ராமதாஸ் அவர் கேள்வி கேட்கிறார். வெள்ளம் வரும்போது ஹார்பர் தொகுதி ஒரு 3 தொகுதியை பொறுத்தவரை வினோத் பி செல்வம் அவர் பர்சனல் கேர்ல அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணி அந்த டோட்டல் சிஸ்டத்தையே அழகா யுனைட் பண்ணி ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணிருக்காரு. ரைட். இது எல்லா உழைப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விருட்சமா நிக்குது. இந்த 35% 40% தாண்டுமா? இது இந்த லாஸ்ட் 1 வீக்ல அது பண்றாங்க. ஆனா அதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து வேலைகளையும் வினோத் பி செல்வம் செய்கிறார். மிக கணிசமான வாக்குகள், மிக நிறைய வாக்குகளை வினோத் பி செல்வம் வாங்க போகிறார். இன்ஃபேக்ட் ஜெயிச்சாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, அடுத்த தொகுதி நம்ம சவுத் சென்னை தொகுதியை பார்க்கலாம். சவுத் சென்னை தொகுதி நம்ம அம்மா நிக்கிறாங்க, நிக்கிறாங்க. அந்த தொகுதி எப்படி இருக்க போகுது? இப்பயே பயங்கர நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. ஒருத்தன் கால் மேல கால் போட்டு எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. ஆமாங்க, இருக்குங்க. கால் மேல கால் போட்டு நீலாம்பரி மாதிரி உட்காந்துட்டு அந்த டீம் மியூசிக் போட்டு இதெல்லாம் பண்ணும் போல. என்னன்னா என்னோட எம்பி செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறேன், நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஏங்க ஒரு கேமராமேனுக்கு செலவை கூட பண்ண முடியாது அவங்களால. அதாவது அழகா க்ளோஸ் அப் வச்சு அவங்க தேர்ந்தெடுத்த முதல் நாள்ல ஒரு எம்பி மாதிரியே நடந்துக்க மாட்டேன்றாங்க. நாங்க தான் நிறைய கேள்வி கேட்டோம், நாங்க தான் எல்லாம் பண்ணோம். சரி ஓகே, என்ன யூஸ்? மழைக்கு வந்தீங்களா சார்? சவுத் சென்னையை பொறுத்தவரை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். டி நகர், மயிலாப்பூர், விருகம்பாக்கம், இது வேளச்சேரி, இது 4 ஹெவி போலிங் நடக்கணும். சென்னை வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருந்தது, உட்காந்து உப்மா சாப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்காடுறது, அதுக்கப்புறம் டூருக்கு போறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாம ஒழுங்கா ஓட்டு போட வரணும். ஓட்டு போட வந்தா நீங்க ஓட்டு போட்டாலே போதும், இங்க ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்க ஓட்டு போடலன்னு நினைச்சுக்கோங்களேன், if you see that tomorrow I have a work, இந்த மாதிரிலாம் சுத்திக்கிட்டு ஓட்டு போடாம இருந்தாலும் தப்பு. அதே மாதிரி வேளச்சேரி பகுதியில சேர்ந்த பல பேர் நமக்கு சொல்றது என்னன்னா, நாங்க நோட்டாக்கு போட போறோம் அப்படின்னு ஒரு பைத்தியகாரமான விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நோட்டாக்கு போடுறதும் வேஸ்ட். உங்களுக்கு மாற்றத்துக்கான ஒரு நல்ல வழியா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க.
அதே போல இன்னொரு விஷயம், தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது. கல அரசியலும் பார்த்திருக்காங்க, கவர்னராகவும் இருந்திருக்காங்க. மோடி அவர்களிடம் அமித்ஷா அவர்களிடம் டைரக்டா பேசக்கூடிய ஒரு வேட்பாளர். சுத்தமான கை, இந்த லஞ்சம் பேரொழியம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களின் செயல்பாடுகள் கவர்னராக இருக்கும்போது கூட நிறைய டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்காக வாக்கு வந்து போலிங் பூத்துக்குள்ள போய் வாக்கு போடணும். நான் வந்து வீட்லயே உட்காந்து தமிழிசை வாழ்க, நான் வந்து இந்த வாட்டி பிஜேபிக்கு தான் போட போறேன், நான் இந்த வாட்டி பிஜேபிக்கு தான் போட போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள உட்காந்தீங்கன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீங்க வந்து வாக்கு போட்டாதான் அக்காவால ஜெயிக்க முடியும். யூ ஹாவ் டு கம் அவுட் ஃபார் போலிங். வேளச்சேரியில இருக்கிறவங்க, டி நகர்ல இருக்கிறவங்க, மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க, விருகம்பாக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப குறிப்பா சொல்றது ஒரே விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து வாக்கு செலுத்த வேண்டும். நீங்கள் வாக்கு செலுத்தினால்தான் தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவால் ஜெயிக்க முடியும். அது எப்போ 45%, 50% இருக்கக்கூடாது, 80% இருக்கணும். 80% ஓட்டிங், அவங்க 70 to 80% ஓட்டிங் வந்தாதான் அவங்க வந்து 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கடைசியில 1 ஓட்டு 2 ஓட்டு 100 ஓட்டுல அது மிஸ்ஃபயர் ஆயிடக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் உங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி காலைல எழுந்துக்கோங்க, பல் தேய்ங்க, குளிக்கணும்னா உங்க இஷ்டம், குளிக்கலனாலும் பரவாயில்ல, நேரம் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போங்க, டக்குன்னு ஓட்ட போடுங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க, நல்லா சூப்பரா டீ குடிங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. அதாவது உங்களோட உரிமை, ஓட்டுன்றது உங்களுடைய உரிமை. இப்ப நீங்க சவுத் சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஓட்டிங்கை வச்சுதான், உங்களோட ஓட்டிங் வலிமையை வச்சுதான் மொத்த தொகுதி ரிசல்ட்டே இருக்கு. ரொம்ப முடிவோட இருங்க, ரொம்ப ஷூடா இருங்க. யாராவது உங்க வீட்டுல ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க வரணும்னா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி வர வைக்கலாம். எஸ், நிறைய இதெல்லாம் இருக்கு, அது பிரச்சனை எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, காஸ்ட் ஆகும், எல்லாமே ஆகும். பட் இது 5 வருடங்களுக்கு உங்களே ஆட்சி செய்ய போகிறவர்களுது. பிளஸ் மேல மோடி தான் வரப்போறாரு, ஒரு கன்ஃபியூஸ் எலெக்ஷன் கிடையாது. சோ அவர் தான் வரப்போறான்ற போது அவங்களின் தளபதியா இருக்கும், பெண் தளபதியாக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது முக்கியம். அதனால காலைல எழுந்துக்கோங்க, தயவு செய்து எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளிட்டு தயவு செய்து ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போடல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு, ஓட்டு போடலன்னா என்ன நடக்கும்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். நீங்க ஓட்டு போட்டால்தான் தமிழிசை சவுந்தரராஜன். ஹெவி போலிங் நடக்கணும். நான் சொன்ன அந்த 4 ஊருக்கு அசம்பிளி சீட்டை சேர்ந்த மக்கள் ரொம்ப குறிப்பாக இருங்க, நிச்சயம் ஓட்டு. ஏன் சைதாப்பேட்டை சொல்ல, ஏன் ஷோலிங் சொல்லணும்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு வந்து போட்டுறாங்க ரெகுலரா, நீங்க தான் போடுறதுல, அதனால உங்களுக்கு சொன்னோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, குறைஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 2 நாளுக்கு பின்னாடி ஆச்சும் எந்த தொகுதி எந்த பூத்ல இருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. முதல்ல ஓட்ட தூக்கிட்டாங்களா, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போயிட்டு உங்க ஓட்டர் ஐடி எங்க டைப் பண்ணீங்கனாலே அது வந்து அந்த இடத்துல வந்துடும். எந்த இடத்துல போயிட்டு நம்பர் போட்டாலே எந்த ஸ்கூல்ல எந்த இடத்துல உங்க ஏரியா பக்கத்துல இருக்கு, உங்க பூத் எங்க இருக்குன்றத நீங்க ஒரு நாள் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துருந்தா ரொம்ப நல்லது. கடைசி நாள போய் தேடாதீங்க. திருப்பவும் சொல்றது ஒண்ணுதான், நீங்க ஓட்டு போடுறதா சென்னை வாசிங்க எல்லாத்துக்குமே சொல்றேன், நீங்க எழுந்து ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். இது வெறும் சவுத் சென்னை மட்டும் இல்ல, எல்லா சென்னை தொகுதிக்கும் சொல்றேன். நீங்க ஓட்டு போட்டால்தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த நல்ல ரிசல்ட் இருந்தாதான் 3 MP போவாங்க. அதற்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வினோத் பி செல்வம் எடுத்துக்கோங்க. வினோத் பி செல்வம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, உங்க தொகுதியிலே இருக்காரு, உங்களுக்காகவே இருக்காரு. அதாவது எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு எல்லாம் வரல, அவர் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி மக்களுக்கு மழையில் இருக்கும்போது அவ்வளவு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ உங்களுக்காக இப்பவே நிற்கும் ஒரு நபருக்கு நீங்க ஓட்டு போடாம 5 வருஷம் கழிச்சு ஒரு வாட்டி 5 வருஷம் வரும்போது தான் ஓட்டு போடுவீங்க நீங்க? நான் பரம்பரை அதிமுக, நான் பரம்பரை திமுக, நான் பரம்பரை மதிமுக. பரம்பரை மதிமுகவா? இது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அதிமுக கட்சியே இல்லை. சரி விடுங்க, இந்த மாதிரி பரம்பரை எல்லாம் சொல்லிட்டு தயவு செய்து வாக்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது நீங்க சென்னை வாசிகள் மட்டும் நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கணும்னா, டிசம்பர் மாசம் நமக்கு மழை பெஞ்சது, நமக்காக யார் வந்து நின்றா, நமக்கு எவ்வளவு, நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு தண்ணி வந்தது, நமக்கு யாரு வந்து சாப்பாடு போட்டா, நமக்கு பால் கொடுத்தாங்களா, இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இந்த பரம்பரையா ஓட் போடுவேன்னு சொல்லிட்டு உங்க வாக்கை வீணடிக்காதீர்கள். குறிப்பாக சவுத் சென்னை, சென்ட்ரல் சென்னை வாசிகள் யாரா இருந்தாலும் வாக்களிங்க. அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், உங்க ஃப்ரெண்ட் யாராவது வீட்டுல இருப்பாரு, போன் பண்ணுங்க, டேய் ஓட்டு போட்டியாடா அப்படின்னு கேளுங்க. போடலன்னா
மண்டை மேலே போட்டு 2 ஓட்டு போட அனுப்புங்க, ஒரு தப்பும் இல்லை. நல்லா சிந்திங்க, உங்களுடைய ஓட்டு வலிமை ரொம்ப முக்கியம். நன்றி சங்கர். நன்றி நாராஜ். வேண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள்.